இன்றைய நமது குடும்பங்களில் இயேசுவின் திரு இருதய ஆண்டவர் படம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன் இந்த திரு இருதய படம் இல்லங்களில் நிறுவப்பட்டிருக்கிறது, அதன் அடையாளம் என்ன என்பதை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். இயேசு என்ற சொல்லுக்கு அன்பு என்ற ஒற்றை வார்த்தையில் சுருக்கிவிடலாம். இந்த அன்பு என்பது கசப்பு நிறைந்த அன்பல்ல, கோபம் நிறைந்த அன்பல்ல, மாறாக எதிர்பார்ப்பற்ற அன்பு. இந்த அன்பை எதை கொண்டும் விளக்க முடியாது. இயேசு சிலுவையில் தொங்கிய போது என்ன நடந்தது என்று பார்ப்போம். யூதர்களை பொறுத்தவரை ஓய்வு நாளில் சிலுவையில் தொங்கக்கூடாது என்பதற்காக அதற்கு முன்பாக கல்லறையில் அடக்கம் செய்ய வேண்டும். ரோமை அரசை சார்ந்த படை வீரர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இரு கள்வர்களையும் இயேசுவையும் பார்க்கிறார்கள். கள்வர்கள் இன்னும் இறக்காததால் அவர்கள் கால்களை முறித்து கொலை செய்கிறார்கள். ஆனால் இயேசு ஏற்கனவே இறந்து போயிருந்ததால் அவர் எலும்புகளை முறிக்கவில்லை. அதே நேரம் ஒரு உரோமை படைவீரன், அவன் பெயர் இவ்வாறு அழைக்கப்படுகிறது, லோஞ்சினுஸ். இவர் இயேசுவை விழாவில் குத்துகிறார். இயேசுவின் விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்து ஓடின என்று நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். வேறு ஒரு சில புத்தகங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அந்த உரோமை படைவீரன் ஒற்றை கண்ணில் பார்வை இல்லாதவர். இயேசுவை ஈட்டியால் குத்துகிறான். அந்த ஈட்டி வழியாக இயேசுவின் இரத்தம் வடிந்து சென்று அவன் கண்களில் தெறிக்க அவன் பார்வை பெறுகின்றான். இங்கே இயேசு தன்னை காயப்படுத்துகின்றவரையும் குணப்படுத்துகிறார். இதுதான் இயேசுவின் அன்பு. லாஞ்சினுஸ் மனமாற்றம் அடைகிறான். தன்னுடைய படை வீரர் என்ற பணியை துறந்து இயேசுவினுடைய சீடர்களுடன் ஆண்டவரை பற்றி மக்களுக்கு அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். இறுதியில் அவரும் இயேசுவுக்காக உயிர் விடுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திரு இருதய படம் நமது வீட்டில் இருக்கிறது என்றால் இயேசுவின் அன்பு நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது என்று பொருள். இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? 16ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மார்கரெட் மேரி என்ற ஒரு அருட்சகோதரி இருந்தார். அவர் இயேசுவின் மீது அதிக காதல் கொண்டிருந்தார். இயேசு ஒரு நாள் அவருக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சி அதன் பின்பு பல நாட்களுக்கு தொடர்ந்தது. அதில் இயேசு தனது இதயத்தை அவருக்கு காண்பிக்கிறார். அந்த இதயம் மனித இனத்தை மிகவும் நேசிக்கிறது என்று கூறுகிறார். அந்த இதயத்தில் இருந்த 4 அடையாளங்கள் என்பது, முதலில் நெருப்பு, சுடர் விட்டு எரியும் அந்த நெருப்பு இயேசுவின் அன்பை குறிக்கிறது. இரண்டாவது, இதயத்தில் இருந்த காயங்கள் நம்மை மீட்பதற்காக எத்தகைய துன்பத்தையும் அந்த இதயம் தாங்கியது என்று வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, இதயத்தை சுற்றியிருந்த முள்முடி. இதயம் மென்மையான தசையினால் ஆனது. அதில் தொடர்ந்து முட்கள் குத்தி கொண்டே இருந்ததால் வலித்து கொண்டே இருக்கும். நமது பாவங்கள் தான் அந்த முட்கள். நாம் தவறுகள் செய்ய செய்ய அது இயேசுவை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். நான்காவது, சிலுவை. சிலுவை மீட்பு சின்னமாக கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் இயேசு சிலுவையின் வழியாக தான் அனைவரையும் மீட்டெடுக்கின்றார். ஆக அந்த வெளிப்பாட்டில் அருட்சகோதரிடம் இந்த படத்தை இல்லங்கள் தோறும் பயன்படுத்த சொல்லுகிறார் இயேசு. அதை பயன்படுத்துவதால் விளையும் நன்மைகள் என்ன? இயேசு 12 வாக்குறுதிகளை வழங்குகிறார். முதலாவது, அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அருளையும் வழங்குவேன் என்கிறார். இரண்டாவது, அவர்கள் இல்லங்களில் அமைதியை நிலைநாட்டுவேன் என்கிறார். மூன்றாவது, அவர்களது துன்பங்களில் நான் அவர்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்துவேன் என்கிறார். நான்காவது, வாழ்நாளிலும் இன்னும் சிறப்பாக அவர்கள் மரணத்திற்கு பின்பும் நான் அவர்களுக்கு பாதுகாப்பான அரணாக இருப்பேன் என்கிறார். ஐந்தாவது, அவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் நான் ஏராளமான ஆசீர்வாதங்களை வழங்குவேன் என்கிறார். ஆறாவது, பாவிகள் என் உள்ளத்தின் ஆழத்தில் கருணையைக் கண்டு உணர்வார்கள் என்கிறார். ஏழாவது, தோய்ந்து போயிருக்கும் ஆன்மாக்கள் சுறுசுறுப்பாக மாறும் என்கிறார். எட்டாவது, கடவுள் மீது பற்று கொண்ட ஆன்மாக்கள் உயர்ந்த நிலையை அடையும். ஒன்பதாவது, என் திரு இருதய படம் எங்கெல்லாம் நிறுவப்பட்டு கௌரவிக்கப்படுகிறதோ அந்த இடங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். பத்தாவது, குருக்களுக்கு கடினமான உள்ளம் கொண்டவர்களை தொடும் வரத்தை கொடுப்பேன் என்கிறார். 11வது, திரு இருதய பக்தியை யாரெல்லாம் பரவ செய்கிறார்களோ அவர்கள் பெயர்களை என் உள்ளத்தில் பொறித்து வைப்பேன் என்கிறார். 12வது, யாரெல்லாம் தொடர்ந்து 9 மாதங்கள் முதல் வெள்ளிக்கிழமைகளில் திவ்ய நற்கருணை உட்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எனது அருளை அபரிவிதமாக பெறுவார்கள் என்கிறார். என்னுடைய தெய்வீக இதயம் அவர்களது இறுதி காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கும் என்கிறார். ஆம் அன்புமிக்க இறை சமூகமே, இறைவன் எளிமையானவர். நமது அருகில் ஒரு தந்தை போன்று, ஒரு நண்பர் போன்று, ஒரு சகோதரர் போன்று குழந்தைகளுக்கு குழந்தையாய், இளைஞர்களுக்கு இளைஞராய் இருக்கிறார்.
நாம் நெருங்கி பழகும் வாய்ப்பை கொடுக்கிறார். அவர் திருவுருவ படத்தை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தாங்கியவர்களாய் வாழ்வோம். இறை அருளை பெறுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.